ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. கைரேகை மூலியமாக நம்ம ஆதார் பயன்படுத்தி பணம் எடுத்துறக்கூடிய பிஸ்னஸ்க்கான டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மாவட்ட ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் நம்ம தந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு சூப்பர் ஆஃபர் வந்து நம்ம கொடுக்குறோங்க. தை பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆஃபர் வந்து தை மாதம் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதாவது நம்மிடம் வந்து கோபாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி உங்களுக்கு தமிழ்நாடு முழுசும் நீங்கள் ஐடி பண்ணி தரதுக்கான ஆக்சஸ் வந்து கொடுப்போங்க. இந்த ஐடியை வந்து நீங்கள் நம்மகிட்ட பெறும் பொழுது உங்களுக்கு ராயல் நெட் ஐடி இலவசமாக டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோங்க. முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, ஒரு ஐடி வாங்கினா ஒரு ஐடி இலவசம் நம்ம சொல்கிறது காரணம், நீங்கள் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து நீங்கள் ஐடி பண்ணும்பொழுது உங்கள் மூலிமா எனக்கான ஒரு வருமானம் எப்பயுமே கிடச்சிட்ருக்கோம். அதனால தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி பெறும்போது இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வந்து உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக நம்ம வந்து பண்ணித்தரங்க. மெயின் நம்ம வந்து பக்காவாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போங்க. நமது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டால் நீங்கள் டேரெக்டாக நம்மளை வந்து மீட் பண்ணி நீங்கள் ஐடி பண்ணிட்டு ட்ரைனிங் பக்கமாக கொடுத்துருவோங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஜென்ரேட் ஆகணுன்னே நீங்கள் அதிலேருந்து ரீடீலர் ஐடி உங்களுக்கே ஒரு ரீடீலர் ஐடியும் போட்டுக்கலாம். ஏன்னா டெமோ பண்ண அல்லது நீங்கள் உங்கள் பகுதியில் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு ரீடீலராக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதர் பக்கத்து ஊரில், அதாவது உங்கள் மாவட்டம் அருகாமையில் உள்ள மாவட்டம் தமிழ்நாடு முழுசுமே கூட நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் ஐடி பண்ணலாம். அல்லது டேரெக்டாக நேரடியாகவும் போய் அதாவது கடைகளுக்கு போய் நீங்கள் ஐடி பண்ணி கொடுத்து நீங்கள் ட்ரைனிங்கும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதன் பிறகு உங்களுக்கான பேக்ரவுண்ட் பக்கப்பலாமல் கம்பெனி டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிக்கு மட்டும் தான் நம்ம கேரண்டி கொடுப்போங்க. ஏன்னா தமிழ்நாட்டு கம்பெனி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் மூலியமாக அந்த ப்ராப்ளத்தை கஸ்டமரே சரி பண்ணிக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நமக்கு வந்து சிரமம் கொடுக்குறதில்ல. ஆனால் நார்த் சைடு ஐடி நம்ம பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் டேரெக்டாக எங்களுக்கு கால் பண்ண முடியும். ஏன்னா ஹிந்தி இங்கிலீஷ் கால் தான் வந்து ஒரு சில கம்பெனியில் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. தமிழ் சப்போர்ட் இருக்கும். அது எப்படின்னா எம்ப்ளாயி ரிலேட்டடாக போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயி போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணி கம்பெனி வந்து டேரெக்டாக அந்த பகுதியில் உள்ள எம்ப்ளாய்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டார்கெட் வந்து கம்பெனி கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஐடி போடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் தான் எங்களுக்கு மாதத்தில் வரக்கூடிய சம்பளத்தை விட இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும், இன்சென்டிவ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் என்னென்னா இங்கே வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஐடி பண்ணுறதுல இருப்பாங்க. எங்கள் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுல இருப்பாங்க. மற்றபடி நம்ம ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் அதுமாரி ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோங்க. நீங்களும் இதுமாரி தான் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி போட்டு தரத்தில் ஒரு ஜென்யூனான கம்பெனி, கஸ்டமர் கேர் சப்போர்ட் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி. அதாவது ஒரு ரீடீலருக்கு கமிஷன்ஸ் கம்மியாக கொடுத்தாலும் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து அந்த அப்ளிகேஷன் மூலியமாக வந்து சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகணும். இன்னொன்று என்ன பிரச்சனை வந்தால் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நல்லாவே கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கம்பெனி தான் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை டேரெக்டாக கம்பெனிக்கு நம்ம அழைச்சிட்டு போகலாம் ஓனரை. ஓகேங்களா? அதாவது கடைக்காரரை. டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளும் அதேமாரி தான். நம்மளுடைய சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் உங்களுக்கு வந்து பக்காவாக நம்ம கொடுப்போங்க. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நேரடியாக வாங்க, நமக்கு வாட்ஸ்அப் என்ன பண்ணால் நான் அட்ரஸ் லொக்கேஷன்ஸ் அனுப்புவோம். நேரடியாக வந்து ஐடி பண்ணிட்டு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஐடி பண்ணலாம். நம்ம இங்கேயே உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு ஐடி லாகின் பண்ணி கொடுத்து அதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்து உங்களுக்கு நீங்களே ஒரு ரீடீலர் ஐடி போடுறதுக்கு உங்களுக்கு பக்காவாக லைவாக டெமோ கொடுத்துருவோங்க. அதன் பிறகு நீங்கள் உங்கள் மாவட்டத்தை போய் நீங்கள் இந்த பிஸ்னஸை பெரிய லெவலுக்கு பண்ணலாம். உங்களுக்கு 3 வருமானம் இதன் மூலிமா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வருமானம், நீங்கள் ஐடி பண்ணுறதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான கம்பெனி ரூல் இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடி பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான கட்டணமாக பெறலாம். ஏன்னா நீங்கள் வந்து நேரடியாக போகிறீங்க, பெட்ரோல் பேட்டா அன்றைக்கான சம்பளம் அது இல்லாமல் இங்கே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அதாவது ஒருத்தருக்கு ஐடி பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து பக்கவாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா 1 ஹவர் மினிமம் பிடிக்கும். ஓகேங்களா? எங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்போ வந்து என்னென்னா அதுக்கான கட்டணம் நீங்கள் விதிக்கலாம். அதுக்கு வந்து கம்பெனி வந்து ரூல் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மகிட்ட வந்து பே பண்ணி நீங்கள் ஐடி வாங்குறீங்க, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்ம கொடுக்குறோங்க. தான் ஒரு ஐடி வாங்கும்போது ஒரு ஐடி ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அப்போ போட்ட காசு எடுக்கிறதுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரீடீலர் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கான சார்ஜ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு வருமானம். இது அன்றைக்கான வேலை செய்யக்கூடிய வருமானம். நீங்கள் ஒரு 10 ஐடி போகிறீங்க, நீங்கள் ₹100 500 கூட வாங்கலாம். ஒரு சில கம்பெனிக்கு வந்து அதுக்கான லோன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 2 ஐடி கிடச்சா கூட ஒரு ₹1000 வருமானம் ஆச்சு. ஓகேங்களா? போட்ட காசு எடுத்தாச்சு. அதுமாரி வந்து நீங்கள் போட்ட காசு எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து காசு வாங்கலாம். அதன் பிறகு ஓகே இங்கே ஒர்க் பண்ணால் போது நமக்கு அதுக்கான வருமானம் வருது, நம்மளுடைய டிவைஸ் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஐடி போடும்போது ஒரு வருமானம் எடுக்கலாம். ஓகே அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் இலவசமாக ஐடி போட்டு தரீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு நம்ம குறைவான கட்டணத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி போட்டு தரங்க. ஒரு சில ஐடி வாங்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி ஃப்ரீன்னு பண்ணும்போது நீங்கள் அதை இலவசமாக நீங்கள் வந்து எங்களுக்கு ரீடீலர் ஐடி போட்டு தரலாம். ஆனால் அங்கே நம்மகிட்ட தான் டிவைஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதாவது டிவைஸ் வாங்கினா ஐடி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் நீங்கள் விட்டு நீங்கள் ஒரு ரீடீலருக்கு டிவைஸில் வந்து நீங்கள் வந்து விற்கும் போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதில் நிற்கும்.
நீங்கள் பல்காக டேரெக்டாக கம்பெனியை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து டிவைஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 500 கூட நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஆன்லைனில் வாங்கிறத விட நம்மகிட்ட வந்து ரூ. 200 கம்மியாக தான் வாங்குவாங்க. ஆனால் நமக்கு வந்து டேரெக்டாக பல்காக வாங்கும்போது நமக்கு ஹோல்சேலில் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் தருவாங்க டிவைஸ். ஆனால் கம்மியாக வாங்குறீங்கன்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதில் நிற்காது. ஆனால் உங்களுக்கு போதிய அளவுக்கு அதுலேயும் வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். அது வந்து அந்த ஐடி வாங்கக்கூடிய காசை வந்து இதில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிவைஸ் விற்கும்போது கிடச்சிடும். அப்போ எங்களுக்கு ஐடி இலவசமாக பண்ணி கொடுத்துடலாம். அவங்க ஒர்க் பண்ணால் நமக்கு காசு வருது. ஓகேங்களா? ஒர்க் பண்ணால் காசு வருதுங்கிறது லைஃப் டைம் முழுசும் நமக்கு வரும். அவங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணி அதன் மூலிமா வரக்கூடிய வருமானமாகட்டும், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி வரக்கூடிய வருமானமாகட்டும், கைரேகை வச்சு பணம் எடுத்து தராங்க, கார்டு மூலிமா பணம் எடுத்து தராங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1000 இங்கே வந்து லாபம் பார்க்குறாங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் வந்து நமக்கு கம்பெனி தரப்புலேருந்து நமக்கான ஒரு அமௌண்ட் அன்றைக்கி கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உடனடியாக வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ரூபா இருந்தால் கூட நீங்கள் வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். நீங்கள் உழைக்கக்கூடிய காசு அன்றைக்கி ஒரு 10 ஐடி போட்டிங்கன்னா 10 ஐடி மூலிமா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுங்கிறது வரைக்கும் டெபிட், அதாவது கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை குயிக்காக நீங்கள் டெபிட் பண்ண முடியும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம், அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே ஒர்க் ஆகக்கூடிய ரீட்டெயிலருக்கு யாருக்கு வேணாலும் அந்த அமௌண்ட் அனுப்பி நீங்கள் ரிட்டன் கேஷாக வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஜென்யூனான கம்பெனி. எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, கைரேகை வைக்கிறது யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் நடத்த முடியாது. ஆர்பிஐடைய லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் நடத்துவாங்க. மற்றபடி ஒரு சிலர் மொபைல் ரீசார்ஜ் மட்டும் பண்ணுவாங்க. அதை நம்ம எடுத்து பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அதில் வந்து ஏபிஎஸ் சர்வீஸ் இல்லை அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் வந்து ஆப்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் பக்காவாக சர்வீஸ் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஆப்பில் நம்ம லோட் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்பை டெலீட் பண்ணிட்டு சுட்டிட்டு எஸ்கேப் போயிடுவாங்க. இதுமாரிலாம் வந்து நார்த் சைடில் வந்து எவ்வளோ பேர் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நார்த் சைடு நண்பர்கள்ட்ட வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்காமல் ஐடி பண்ண வேண்டாம். தமிழ் பீப்புள்கிட்ட நம்பி கூட நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஐடி பண்ணுங்கள். என்னடா நார்த்து தமிழ்னு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்றைக்கி எல்லாமே ஸ்கேம் வந்து அதிகமாக நார்த்தில் நடந்துட்டு இருக்குது. அதனால் ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம சொல்கிறோங்க. ஏன்னா ஒரு ரீடீலராக நீங்கள் எவ்வளோ பேர் பணம் அதிகம் கட்டிட்டு உங்களுக்கு ஐடி கிடைக்காது. எல்லாமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுவீங்க. ஒரு ரீடீலருக்கு விட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அதிகப்படியாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ என்னென்னா இல்லீகலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரீடீலராக அதுமாரி தான் எவ்வளோ பேர் வந்து பணம் கொடுத்துட்டு ஐடி கொடுக்காம ஏமாற்றிட்டு அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் இங்கே விற்று காசாக்கிட்டு ஸ்கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக வந்து ஐடி பண்ணிக்கோங்க. இல்லைனா தமிழ் பீப்புள்கிட்ட நீங்கள் ஐடி பண்ணிங்க. உங்களை அதேமாரி தமிழ்நாட்டு கம்பெனியில் வந்து நமக்கு வந்து டேரெக்ட் கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்து நாங்களே ஹெல்ப் பண்ணுவோங்க. ஒரு சில நார்த்து கம்பெனியில் எம்ப்ளாயி தான் இடையில இருப்பாங்க. எம்ப்ளாயி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து ஆக்சஸ் வச்சா தான் உங்களுக்கு இந்த நாங்களே ஐடி பண்ணி கொடுத்தாலும் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சரி பண்ண முடியாது, கம்பெனி எம்ப்ளாயி வந்து தான் உங்களுக்கு சரி பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாவட்டத்துக்கு ஒரு எம்ப்ளாயெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி போய் பல ஐடி போட்டிருப்பாங்க இத்தனைக்கும், அவங்களாம் பெரிய நிறுவனங்கும் போது அப்போ ஹெல்ப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தமிழ்நாட்டு கம்பெனி வந்து நமக்கு டேரக்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டராகவும். அது இல்லாமல் உங்கள் மாவட்ட ரீதியாகவும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ரீடீலராக இந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நாணயம் இருக்கும். பேமெண்ட் சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு அவசியம், உங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு அவசியம் இல்லை. அதனால் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அதாவது என்னுடைய சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது நான் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன் பல கம்பெனியில், எனக்கும் கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யார் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது என்னையும் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு அடுத்த கம்பெனியும் கூட தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? முன்ன என்னென்னா ஒரு ரீடீலர் டேரெக்ட் கம்பெனி தான் அப்ரோச் பண்ணும். ஏன்னா ஆக்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது சிஸ்டம். ப்ராப்ளம்னா சரி பண்ணுறக்காங்க தான். அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா உங்கள் மாவட்ட ரீதியான டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், எனக்கு கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்காகட்டும் ரீடீலருக்காகட்டும் பக்காவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 by 1 உங்களுக்கு பக்காவாக கற்றுக் கொடுத்துருவோங்க. ஏன்னா பிரச்சனை பின்பலமாக நிற்பாங்க. ஓகேங்களா? இப்போ கூட மந்த்ரா டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கி டெம்பரரி அனுப்பியிருக்கிறேன். அந்த புது டிவைஸ் ஒர்க் ஆகாத வரைக்கும் அவங்க அதை வச்சு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிவைஸ் ஒர்க் ஆனோடனே எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் கிடைச்சினா நிச்சயம் நம்ம டிவைஸ் வாங்க எத்தனை பேருக்கு ரிட்டர்ன் அனுப்புவேன். ஒவ்வொருத்தருக்கு மட்டும் இப்போதைக்கு மகளிருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வந்து டிவைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு இந்த நியூ மாடல் டிவைஸ் ப்ராப்ளம் கம்பல்சரி சரியாயிரும். நம்மளோட டிவைஸ் வாங்கினீங்க ஒர்க் ஆகுன்னு சொல்லி வருத்த கொள்ள வேண்டாம். அதேமாரி என்னை மன்னிச்சிக்குங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆல் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். எங்கள் பல டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டிவைஸ் விற்றுட்டு கஸ்டமர்கிட்ட படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் லைவாக வந்து வீடியோவில் பேசியிருக்க மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது கம்பெனியோட தரப்பு பிரச்சனை, கவர்மெண்ட்டோட தரப்பு பிரச்சனை. இருந்தாலும் என் டிவைஸ் வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தம் போடுறீங்கிட்ட எனக்கு அந்த வழி புரியுது. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விரைவில் சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைனா அதுக்கான மாற்று வழிகளை நானும் உருவாக்க பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா? இப்போதைக்கு ஸ்டாஸ்டிக் டிவைஸ் ஒர்க் ஆகுது. மந்த்ராவுடைய பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அது ஒர்க் ஆகுது. அது வந்து அதிக விலை. ரெண்டாவது அது வந்து மந்த்ரா விட நல்லா ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அதனால் நம்ம வந்து அந்த கம்பெனி வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு யாருக்கும் சேல் பண்ணாமல் இருக்கிறேன்.
மந்த்ரா பெஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம வந்து அதுக்கான பொறுமை இருக்கிறாங்க. மந்த்ராவிலேயே இப்போ 100 மாடல் வந்து புதுசாக வாங்கினவங்களுக்கு மட்டும் ஒரு 3 மாதம் ஒர்க் ஆகும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. பழைய மாடல் பல பேருக்கு ஒர்க் ஆகலை, ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த L1 மாடலுக்கு மாற்ற சொன்னாங்க. L1 மாடலுமே நவம்பருக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு ஒர்க் ஆகுது. இந்த நவம்பருக்கு பின்னாடி வாங்கினவங்களுக்கு இப்போ வாங்குறவங்களுக்குலாம் ஒர்க் ஆகலை. அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பழைய மாடலே புதுசு ஆன்லைனில் கிடைக்கும், அது கடையில் கிடைக்கும். அது வந்து 3 மாதம் ஒர்க் ஆகும். டிசம்பர் மாதம் எண்டு வரைக்கும் அது ஒர்க் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் வேறு என்ன வழி, டெம்பரரியாக அதை தானே கவர்மெண்ட் பண்ணி ஆகணும். அதனால் மறக்காமல் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி உங்களுக்கு இலவசமாக நம்ம பண்ணி தந்தோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.